எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது? ஆரிய எதிர்ப்பு. ஆரிய ராஜாஜி துணை இல்லாம திமுக அரியணையில் ஏறிச்சு. நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரன் இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிறீங்க? இது ஒரு கூட்டம். 32 இயக்கம் சேர்ந்து 150 பேரை கூட்ட முடியல. நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்க. நீன்னு என் தலைவனை எழுத்து 20 நாடு சேர்ந்து சண்டை போட்ட. இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்ன ஒத்த பயலை எழுத்து நிற்க முடியல. ஒன்னால கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆரிய எதிர்ப்பு தானே. பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? பீகாரிய பிராமணன். அவனையும் கூட்டி இருந்த. இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்கது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டேக்கு தெரியும். தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம். இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டி வந்த. அவன் யாரு? சூத்திரனா இல்ல சத்திரியனா இல்ல வைசியனா? யார் அவன்? நீ சொல்ற சோக்கால்டு ஆரியன் பிராமணன் தானே. அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார், ஹரிகர ராஜ சர்மா. ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. அடிச்ச அடியில செவல் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன நிமிட்டு இருக்கிற? எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற? எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு? வா, தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் பேரை வை. தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர்கார் ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமாற் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரை வை. தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்க பாட்டை ஒருத்தருக்கான் பாரதி, அவன் பேரை வை. எதுக்கு எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன், நான் சொல்றதை நிறைவேற்றி கொடுங்க. என்ன சொன்னீங்க? தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு கேட்க. அவர் ஓட்டு கேட்டா அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டான். என்ன உளவுத்துறை வச்சிருக்கீங்க? அதிகாரிகளை மாத்துங்க, நல்ல சர்வே எடுத்து தர சொல்லுங்க. எனக்கு எதுக்கு? நிறைய இருக்கு, எனக்கு தேவையில்லை. எனக்கு காது வெளியே வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இருக்கிற முனையை செயல்படுத்த நேரம் இல்லை, காலம் இல்லை. நீங்க பாட்டு ஏதாவது பேச்சுக்காதி. எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி. பெரியார் நீங்க திராவிட குறியீடா நிறுத்துறீங்க. நாங்க எங்க தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி, அதனுடைய முகவரி, பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம். நீங்க தமிழை சனியின் காட்டுமிராண்டி மொழிங்கிறீங்க. எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர், முகவரி, அடையாளம் எல்லாம். 2 தான் எதிர் கோட்பாடு. திராவிடத்தின் குறியீடு பெரியார், தமிழ் தேசியத்தின் பெருங்குறியீடு பிரபாகரன். அவர் 2 தான் நம்ம மோதணும் தம்பி. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அப்ப திராவிட ஈழம் கேட்க வேண்டியதானே? ஏன் தமிழ் ஈழம்னு வந்து வருது? நீங்க உங்க வசதிக்கு பிரிச்சுக்காதீங்க. திராவிட ஈழம் யாரு? எங்க அண்ணன் எழுதியிருக்கிறாரா? அப்படி எழுதியிருக்கிறாரா? எந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு? நீ ஏதா பிரிச்சுக்காத. இப்ப அடிச்ச அடியில 5500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃகுல அவர்கள் செய்திருக்கார்கள். ஏன் அங்க திராவிடம் போகல? ஏன் போகல? 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட துரு பிடிச்சிருந்தது. தொடச்சு தமிழ் தேசியம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டியது எந்த இடத்துல? திராவிட புலிகள். நாங்க கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழம். எதையாவது பேசுக்க துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராது. நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேசு. நான் தமிழனா திராவிடன்? உங்ககிட்ட கேட்கிறேன், நாங்கள் தமிழர்களா? தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார்.
தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிர்னா இந்த திராவிட வேற பக்கம் இருக்காரு, தமிழர் வேற பக்கம் இருக்காரு. இருக்கிறாரா இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். தமிழை அழிய விடக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரையே கொடுக்க வேண்டும் என்ற பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு. இந்த மற்றவர்கள் யாரு? நாங்கள் தமிழர்கள். என் மொழி அழிந்து விடக்கூடாது, என் மொழி சிதைந்து விடக்கூடாது, அதை காப்பாற்றணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு 800 பேருக்கு மேலே போராடி செத்துருக்கான் என் முன்னவர்கள். அவன் மொழி போகிற மரவராக இருக்கான். அப்போ இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார்? அப்போ திராவிடன் இந்த மற்ற மக்கள் தனியாக இருக்காங்கல்ல, இருக்கானா இல்லையா? நான் கேட்குற கேள்வி நீங்கள் கேட்டால் நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா? நீங்கள் இந்த தலைமை ஆசிரியரா? நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லு. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு.